கௌரவும் அவங்களோட டீம் மெம்பர்ஸும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு அமானுஷ்யமான கேஸோட தொடர்ச்சியை பற்றி தான் இன்றைய கதையாக நம்ம கேட்க போகிறோம். இதோட ஆரம்பம் முன்னாடி வீடியோலேயே பார்த்துருப்போம். அதை பற்றின ஒரு குட்டி ரீகேப் என்னென்னா, டெல்லியில் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார். அவர் பேர் சுனில் காக்கர். அந்த பிஸ்னஸ் மேனுக்கு அங்கே நிறைய பில்டிங் சொந்தமாக இருக்குது. அதெல்லாம் அவர் வாடகைக்கு விட்டுருந்துருக்காரு. அந்த மாதிரி அவர் வாடகைக்கு விட்ட ஒரு பில்டிங்கோட கார் பார்க்கிங் ஏரியா, அண்டர் கிரவுண்டில் இருக்க கார் பார்க்கிங் ஏரியாவில் நிறைய அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்குது, ஆவிகளோட நடமாட்டம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது, அந்த பில்டிங்கோட ஓனரான சுனில் காக்கர் கௌரவுக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ணி கிளென்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு. இது வரைக்கும் தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். இன்றைக்கி அந்த கேஸை எப்படி கௌரவ் ஹேண்டில் பண்ணுறாருன்றத கேட்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்க ப்ளீஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணணும்னு விரும்பினா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கதையை பேசியோ இல்லை டைப் பண்ணியோ அனுப்பிச்சி விடுங்க. கௌரவ் காக்கருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூஸ்வலாக இந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் நாங்கள் நைட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. அந்த நாள் நைட்டு கௌரவ் அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டு பார்த்துட்ருக்காரு. அது ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா, அண்டர் கிரவுண்டில் இருக்குது. வென்டிலேஷனுக்கோ சன்லைட்டுக்கோ அங்கே வாய்ப்பே கிடையாது. பகல் நேரத்துலேயே அங்கே சன்லைட் வர முடியாது. அப்படின்னா ராத்திரி நேரத்தில் எந்த மாதிரி இருக்கும்? பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் இருட்டு, கும் இருட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அந்த பார்க்கிங் ஏரியா. அங்கே காற்று வரத்துக்கும் வாய்ப்பு கிடையாது. நம்ம பெரிய மாலுக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் பார்த்துருப்போம். சன்லைட்டும் இருக்காது, காற்றும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பார்க்கிங் ஏரியா தான் இந்த பில்டிங்கில் இருக்குது. கௌரவ் பார்த்துட்டே இருக்காரு. பின்னாடியே அவரோட க்ரூ மெம்பர்ஸும் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த ஹோல் பில்டிங்லேயும் கௌரவ் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கூட அந்த பில்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து 1-2 பேர், அப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ், இவ்வளோ பேர் தான் அந்த ஸ்பாட்டில் இப்போதைக்கு இருக்கிறது. கௌரவ் அவங்க டீம் மெம்பர்ஸ்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு பெரிய ஏரியாவாக இருக்குது, அதனால் சிசிடிவி கேமராலாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது கூட நம்மக்கிட்ட இருக்க கேமராவை வச்சு டு த மேக்ஸிமம் கவரேஜ் எடுக்க பாருங்கள், எல்லாத்தையுமே கவர் பண்ண பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவரோட டீமில் இருக்க ஒரு டெக்னிக்கல் சீஃப், அவர் பேர் ராஜ், அவர் ஓகே கௌரவ், நான் எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறாரு. வழக்கம் போல் எப்படி ஒரு பேராநார்மல் இன்வெஸ்டிகேஷனுக்கு நைட் விஷன் கேமரா, இஎம்எஃப் மீட்டரு, இவிபி, இது எல்லாமே அவங்க ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ கௌரவ் அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்குறாரு, நான் ஒரு பொருளை மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன்ல, அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தா அது ஒரு பொம்மை. பேட்ரி போடுற பொம்மை கிடையாது, சாதாரணமாக அந்த பஞ்சு துணி இதெல்லாம் ஸ்டஃப் பண்ண மாதிரி ஒரு பொம்மை. அந்த பொம்மையை வாங்கி கொண்டு போயிட்டு அந்த பார்க்கிங் ஏரியாவுடைய நடு சென்டரில் வச்சுட்டு கௌரவ் திரும்பி நடந்து வராரு. நடந்து வந்துட்டு இன்னும் அந்த ஸ்பிரிட்ஸை காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லி பேசுகிறாரு. என்னென்னா, இங்கே யாராச்சும் இருக்கிறீங்க, எங்கள் கூட பேசணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த இடம் ஃபுல்லாக அமைதியாக இருக்குது, அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்குது. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சுட்டு கௌரவ் திருப்பி சொல்கிறாரு, நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சு தான் இவ்வளோ தைரியமாக நானும் என் ட்ரூப்பும் வந்திருக்கோம். ஆனால் உங்களுக்கு ஏன் அந்த தைரியமே இல்லை? ஏன் இப்படி பயந்தாங்குழி மாதிரி இருக்கீங்க? தனியாக வரவங்கள தான் பயமுறுத்துவீங்களா? என்னோடய ட்ரூப்பெல்லாம் எவ்வளோ தூரம் பின்னாடி இருக்கீங்க, நான் இங்கே தனியாக தான் நிற்கிட்டுருக்கேன், அவங்களுக்கு தைரியம் இருந்தால் என்கிட்ட பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அந்த நேரத்தில் கௌரவுக்கு பின்னாடி இருந்து யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. யார் சிரிக்கிறேன்னு சொல்லி இவர் திரும்பி பார்க்குறாரு. அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் ஒருத்தவங்க முடிஞ்சு ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. என்னடா திடீர்னு அப்படி சிரிக்கிற சத்தம் கேட்குது, எங்கேருந்து யார் சிரிக்கிறா அப்படின்ட்டு. கௌரவுக்கு இப்போ புரிஞ்சிருது, இந்த ஸ்பிரிட் நம்ம கூட காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சென்டர் ஏரியாவுக்கு, அந்த நடு சென்டரை நோக்கி திருப்பி இவரே மெதுவாக அப்படி நடந்து போகலான்னு போகிறாரு. நடந்து போகும்போது அந்த பார்க்கிங் ஏரியாவில் காற்று வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சூறாவளி காற்று மாதிரி அப்படி ஒரு காற்று ஃபோர்ஸாக எல்லார் முகத்துலேயும் அப்படியே வீசிட்டு போகுது. காற்று அடிக்குது. எல்லாருக்குமே ஷாக்கிங், எந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு காற்று வரும், வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. கௌரவுக்கு இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஆனால் கூட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என் கூட காண்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் இன்னும் ஒரே ஒரு இண்டிகேஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இங்கே இருக்க பொம்மையை வச்சு ஏதாவது செஞ்சு காட்டுங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் மாதிரி பண்ணுங்கள், அதை வச்சு நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை பக்கத்தில் போய் அவர் இப்போ உட்காந்துட்டார்.
இப்படி அவர் உட்கார்ந்த உடனே அந்த பொம்மை தன்னால அசைய ஆரம்பிக்குது. ஒரு இன்விசிபிளான ஒரு பவர் அந்த பொம்மைய ஆட்டுவிக்குது. அந்த பொம்மை தன்னால மூவ் ஆகுது. இந்த எல்லா ஹேப்பனிங்ஸையுமே கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அது கூட ஒரு ஃபோட்டோகிராஃபரும் இருந்து ஃபோட்டோஸ் நிறைய ஆங்கிள் இருந்து நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இப்போ கௌரவ் அந்த பொம்மையை டச் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே டச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்க ஆன்மாக்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு, கோவத்துல இருக்கு. நம்ம இங்கே இருக்கிறதே அந்த ஆன்மாக்களுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த கேஸை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்றது எனக்கு தெரியுது. அப்படி பிடிக்கலன்னா திருப்பி இந்த பொம்மையை வச்சு ஏதாவது எங்களுக்கு பண்ணி காட்டுங்க, நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னவும் இவர் சொன்ன அடுத்த செகண்ட் அந்த பொம்மை வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கௌரவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பேயெல்லாம் இவங்களை விரட்டி விட பார்க்குது அப்படின்ட்டு. இப்போ கௌரவ் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் போயிடுறோம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வரல, நாங்கள் இந்த இடத்த விட்டு போயிடுறோம். ஆனால் நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடுக்கணும். அது என்னென்னா, இங்கே இருக்கிற மனுஷங்களை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கள பயமுறுத்துறது, வியாதி வர வைக்கிறது, அவங்கள கொல்ற வரைக்கும் நீங்கள் போகிறீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா நாங்களும் எங்கள் க்ரூ மெம்பர்ஸும் இந்த இடத்த விட்டு போயிடுவோம். ஓகே தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரிப்ளை எதுவுமே வரல, சைலண்ட்டாக இருக்குது. திருப்பியும் அவர் கேட்குறாரு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுச்சுன்னா அதுக்கான பதில் சொல்லுங்கள். நீங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலன்னா இந்த இடத்த விட்டு போகுவோம் அப்படின்றாரு. அப்பவும் பதிலே வரல. இப்போ கௌரவுக்கு வந்து கோவம் வந்துடுது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ராஜ் இங்கே வாங்க, இந்த ஸ்பிரிட்ஸ் வந்து நான் சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன்துங்க, நான் இப்போவே இந்த இடத்த வந்து கிளென்ஸ் பண்ண போகிறேன், இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்த விட்டு நான் விரட்டி அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இவர் சொன்ன அடுத்த செகண்டு அந்த ஃபுல் பார்க்கிங் ஏரியாலையும் ஹை பிச்சில் ஒரு சத்தம் கேட்குது. அப்படியே எக்கோ அடிச்சு கேட்குது. அதை கேட்டுட்டு எல்லாருமே வந்து காதை மூடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த இஎம்எஃப் மீட்டர்லாம் ரீடிங் அப்படியே லைட்டு கண்ணா பின்னான ரீடிங் போகுது. அந்த இவிபி ஆடியோ ரெக்கார்டரில் அந்த சத்தம் ஹை பிச்டு சத்தத்தை அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருந்துருக்காங்க. இப்போ ராஜ் என்ன பண்ணுறாரு, அந்த சவுண்டை வந்து டீகோட் பண்ணி அதுக்கான மீனிங்கை வந்து சொல்கிறாரு. என்னென்னா, அந்த ஆன்மாக்கள் என்ன சொல்லுதுங்கன்னா, இது வந்து எங்களோட இடம், எங்கள் இடத்துல நீ வந்து இருந்துக்கிட்டு எங்களை போகணும்னு நீ சொல்கிறியா? அதெல்லாம் போக முடியாது, இது எங்கள் இடம் அப்படின்ட்டுங்க. அப்போ கௌரவ் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு காலத்தில் உங்கள் இடமா இருந்துச்சு, ஆனால் இப்போ கிடையாது, இப்போ நீங்கள் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிறாரு. கௌரவ் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஹோல் பில்டிங் இது கட்டின அந்த முழு ஏரியாவுமே ஒரு காலத்தில் பரியல் கிரவுண்டாக பிணங்களை வந்து புதைக்கிற இடமா இந்த இடம் இருந்திருக்கு. அது அப்படியே காலப்போக்கில் ரியல் எஸ்டேட்காரங்களாம் வந்து இந்த இடத்த மாற்றி பிளாட் போட்டு விற்று இந்த மாதிரி பண்ணி ஒரு கான்ட்ராக்டர் அந்த இடத்த வாங்கிட்டார். அந்த கான்ட்ராக்டருக்கு ஆன்மாக்கள், பேய் இது மேலெல்லாம் நம்பிக்கையும் இல்லை, ஒரு புரிதலும் இல்லை. அவர் பாட்டுக்கு வாங்கி வச்சுட்டு அதை காக்கருக்கு விற்றுட்டார், சுனில் காக்கருக்கு விற்றுட்டாரு. இந்த இடத்த பற்றி அவர் எதுவும் சொல்லலை. இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்தது அந்த மாதிரிலாம் சுனிலுக்கு அவர் சொல்லலை. ஆனால் சுனிலுக்கு என்னென்னா, இந்த இடம் வந்து விலை கம்மியாக இருக்குது, ஒரு கமர்ஷியல் இடத்துல இப்படி ஒரு விலை கம்மியான ஒரு லேண்டு வருது அப்படின்னா அதை யார் விடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி அதில் பில்டிங் கட்டி அவர் வாடகைக்கு விட்டு லாபம் பார்த்துட்ருக்காரு. இதனால தான் கௌரவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு காலத்தில் இது உங்கள் இடமா இருந்தது, ஆனால் இப்போ கிடையாது அப்படின்றாரு. இப்படி சொல்லவும் திருப்பியும் ஒரு சவுண்டு கேட்குது இதே மாதிரி. அதை டீகோட் பண்ணி பார்த்தா என்ன சொல்லுதுன்னா, இப்போவும் இது எங்களோட இடம் தான், இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்னு இந்த ஸ்பிரிட் சொல்லுதுங்க. கௌரவுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணால் சரிப்பட்டு வராது, இதே சொன்னதே தான் திருப்பி சொல்லும் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறத கேட்டு இங்கே இருக்க மனுஷங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே இருக்கிறதா இருந்தால் நான் விட்டுட்டு போயிடுறேன், இல்லாட்டி நான் கிளென்ஸ் பண்ணுறதை தவிர எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, இனிமேல் இந்த டிசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் உடனே வரல. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அக்ரி பண்ணிக்குதுங்க. ஓகே, இங்கே இருக்கிறவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், எங்களோட ப்ரெசன்ஸையே நாங்கள் வெளிக்காட்ட மாட்டோம், நாங்கள் இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், எங்களை இந்த இடத்த விட்டு விரட்டி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ஒத்துக்குது. மறுநாள் காலையில் காக்கர் கௌரவோட ஆஃபீஸ்க்கு வராரு. வந்து என்னோட பில்டிங் பார்க்கிங் ஏரியாவை வந்து நீங்கள் கிளென்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க, அங்கே இருக்க பேயெல்லாம் வரட்டி கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அடிஷ்னலாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரியல் எஸ்டேட்டில் இதெல்லாம் சகஜம் தானே, பேய் இருக்கிற அதெல்லாம் நாங்கள் பெருசாக ஒன்றும் கண்டுக்கிறதில்ல, கவனிக்கிறதில்ல, கேர்லெஸ்னஸ்ஸாக அப்படியே வாங்கிடுறோம், அந்த இடத்த வாங்கி போட்டுடுறோம் அப்படின்னு காக்கர் சொல்லும்போது கௌரவ் என்ன சொல்கிறாருன்னா, இது நீங்கள் தெரியாமலையா வாங்கினீங்க, நீங்கள் பேராசையில் தானே வாங்கினீங்க, விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த நிலத்தை வாங்கி போட்டு நீங்கள் கமர்ஷியலாக பணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, சரி அதை விடுங்க, நேற்று நைட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறாரு.
அத வந்து காக்கர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, "இது என்ன நீங்க எப்படி என்ன பண்றீங்கன்னு ஒண்ணும் புரியவே இல்லையே! இந்த இடத்த பார்த்தா சாதாரணமா தான் இருக்கு. நீங்க எப்படி பேய விரட்டுனீங்க? நான் ஒரு கொஞ்சம் ஃப்ரேம்ஸ்ல தான் அந்த பொம்மை மட்டும் தனியா அசைற மாரி இருக்கு. அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னது இது?" அப்படின்னபோது, கௌரவ் வந்து அந்த ஃபுல் ஃபுட்டேஜையுமே ஸ்லோ மோஷன்ல ப்ளே பண்றாரு. ஸ்லோ மோஷன்ல ப்ளே ஆகும்போது தான் நல்லாவே தெரியுது. அந்த பொம்மை அசைற அந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேம்ஸ்லலாம் ஒரு வெள்ள உருவம். ஒரு பொண்ணோட வெள்ள உருவம். கௌரவ் அவரு உட்கார்ந்திருக்க இடம், அத சுத்தி இந்த பொம்மை இது எல்லாத்தையும் சுத்தி அப்படியே நடந்து வந்துட்டுருக்கு. அதுதான் அந்த பொம்மையெல்லாம் அசைச்சது. இத பார்த்துட்டு காக்கருக்கு அப்படியே ஒரு மாரி ஷிவரிங் ஆயிருது. "என்னப்பா நீங்க ஸ்பிரிட்ட வந்து விரட்டி விட்டுட்டீங்க தானே! இனிமே அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லல்ல. நாங்க யூஸ் பண்ணிக்கலாம்ல." அப்படின்னு கேட்கும்போது, கௌரவ் என்ன சொல்றாருன்னா, "சார் நம்ம இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஆன்மாக்கள் இருக்க தான் செய்யுது. நம்மளோட நேக்கட் ஐஸ்க்கு அதுங்கலாம் தெரியறதில்ல. ஸ்பிரிட் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும், நம்ம அந்த ஆவிகள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும், மியூச்சுவலா இந்த வேர்ல்டுல அப்படியே வாழ்ந்துட்டு போயிரலாம் அவ்வளோதான். நாங்க அந்த ஸ்பிரிட் எல்லாம் விரட்டல சார். அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அங்கேயே தான் இருக்கு. ஆனா அந்த ஸ்பிரிட்ஸ் உங்கள டிஸ்டர்ப் பண்ணாது." அதே மாதிரி நீங்களும் உங்க பில்டிங்கில இருக்க அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஒரு விஷயத்த சொல்லிருங்க. ராத்திரி 9 மணிக்கு மேல யாரும் அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிருங்க. நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதுதான் மியூச்சுவலா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு கௌரவ். இது கேட்டு காக்கர் என்ன சொல்றாருன்னா, சரி நானும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ராத்திரி நேரத்தில இனிமே அங்க யாரும் போக மாட்டாங்க. பகல்ல அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து தொல்ல குடுக்காம இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. இந்த இன்சிடென்ட் நடந்தது 2014ல. இந்த நிமிஷம் வரைக்குமே அந்த பில்டிங்கோட கார் பார்க்கிங் ஏரியால இந்த ஆன்மாக்கள் இப்ப வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. பகல் நேரத்துல யாருக்கும் தெரியறதில்ல. அவங்களோட பிரசன்ஸ வந்து வெளிக்காட்டுறதில்ல. ஆனா ராத்திரி நேரத்துல போனா, இன்னைக்கும் அந்த ஆன்மாக்கள நம்மளால பார்க்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கௌரவோட அடுத்த அமானுஷ்யமான கேஸ் எத பத்தினதுன்னா, ரோட் ட்ரிப் போன 6 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 6 பேரும் சந்திச்ச ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா இவங்கள எந்த மாரி டிஸ்டர்ப் பண்ணுச்சு, எப்படி அந்த ஆன்மா கிட்டேருந்து இவங்க தப்பிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி தான். அனுபம் பாட்னால தங்கியிருக்காரு. ஒரு பிஜி அக்காமடேஷன்ல. தங்கி பேங்க் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு. அங்க இருக்க கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு. அனுபம் கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரோஷன், தீபக், அதுல், ரித்தேஷ் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் அனுபம் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. 5 பேருமே சேர்ந்து தான் இந்த பேங்க் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அனுபம் என்ன பண்ணுறாரு, அவர் கூட ஸ்கூலில் படித்த ஒரு ஃப்ரெண்டு, அவர் பேர் ராபின். அந்த ராபினை வந்து கூப்பிட்றாரு. என்னன்னா, நீ காலேஜ் முடிச்சுட்டு நீ அப்படியே அந்த ஊர்லேயே நம்ம ஊர்லேயே கிடந்துடாதடா, நீ வெளியில் வா, இந்த ஊருக்கு வந்து நீயும் பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணு, நல்ல வேலை கிடச்சிருச்சுன்னா லைஃப் நல்லபடி போகும், நீ அங்கேயே இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ராபின் வந்து இப்போ அவங்க அப்பாவோட துணிக்கடையில் தான் வேலை செஞ்சுட்ருக்காரு. இது ராபினுக்கு பிடிக்கவே இல்லை. அவருக்கும் வெளியில் போகணும், வேறு ஏதாவது எக்ஸாம் எழுதணும், வேறு வேலை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. இப்போ ராபின் அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்ட் கூப்பிட்டுட்டா, நான் ஊருக்கு போகிறேன், பாட்னா போகிறேன், நானும் பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் அங்கே போயிட்டு வேறு வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வீரப்பா வீட்டை விட்டு கிளம்பி இந்த அனுபவம் கூட வந்து ஸ்டே பண்ணிட்டாரு. அவங்களோட கோச்சிங் சென்டர்லேயே ஜாயின் பண்ணி எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. எப்படி ஒரு டார்கெட் வைக்கிறாங்கன்னா, அந்த ஊரை சுற்றியே ஏதாவது வேலை கிடைச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட் வரும்போது தான் தெரியுது, ராபினை தவிர மற்ற 5 பேருமே பாஸ் ஆயிடுறாங்க. ராபின் மட்டும்தான் ஃபெயில் ஆனது அந்த எக்ஸாமில். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ராபினுக்கு ரொம்ப அப்படியே கஷ்டமாக இருக்குது, மன கஷ்டம் தாங்கவே முடியல. அதுக்கு மேலே ராபினுக்கே தெரியும், ராபின் வந்து அந்த அளவுக்கு படிக்கிற ஒரு ஆளெல்லாம் கிடையாது, சுமாராக தான் படிப்பார். இந்த நேரத்தில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்மளை படிக்கிறதுக்கு வீட்டில் அலோவ் பண்ணுவாங்களா? எங்கள் அப்பா என்னை பிடிச்சி கொண்டு போய் அந்த துணி கடையிலே போட்டுருவாரா? எனக்கு அது பிடிக்கவே இல்லை, நான் ஏன் ஃபெயில் ஆனேன், என்னால் அதை ஏற்றுக்க முடியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஒரு ரூமில் இருக்காங்க, 5 பேருமே பாஸ் ஆகிட்டாங்க, இவர் மட்டும் ஃபெயில் ஆகிட்டார் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்குது, அவமானமாக இருக்குது ராபினுக்கு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு அனுபம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, நாங்களும் ஃபஸ்ட் டைமாக அந்த எக்ஸாமில் எழுதும்போது ஃபெயில் தான் ஆனோம், ஃபஸ்ட் டைம் யாருமே பாஸ் ஆகலடா, எல்லாருமே நாங்கள் எல்லாமே ஃபெயில் தான், நீ இதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற, உனக்கு இதானே ஃபஸ்ட் டைமு, நீ அடுத்தடுத்த முறையில் எழுதி பாஸ் ஆகிக்கலாம்டா, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நான் வேணா உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன், அந்த மாதிரி எவ்வளவோ ராபினை வந்து கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு அனுபம். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ராபின் வந்து புலம்பிக்கிட்டே இருக்காரு. எப்படியெல்லாம் யோசிக்கிறாருன்னா, வீட்டில் வந்து நம்ம பொய் சொல்லிடலாம், எக்ஸாமே அப்படி போஸ்ட்பான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடலாம், இல்லை ரிசல்ட் வரலன்னு சொல்லிடலாம், ஏதாவது பொய் சொல்லலாம்னு நினைக்கும் போது அவருக்கு பயமாகவும் இருக்குது. ஏன்னா அனுபமாவோட அம்மா அப்பாலாம் ஊரில் தான் இருக்காங்க. அனுபமா அம்மா அப்பா ராபின் அம்மா அப்பாலாம் பேசிக்கிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எங்கள் அப்பா இன்னும் என்னை திட்டுவாரா, என்னை இங்கே இந்த ஊருக்கே வர விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் புலம்பிகிட்டே இருக்காரு. இப்போ அனுப்பமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ன ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா, நீ வந்து இவ்வளோ புலம்புறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ரோட் ட்ரிப் போவோம்,
நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உனக்கே மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். நீ அடுத்த எக்ஸாமில் எழுதி நீ பாஸ் ஆயிடுவ, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நம்ம ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ராபினுக்கு வந்து பிடிக்கல. இல்லைடா நான் வீட்டுக்கு போகிறேன்டா, இந்த வீக்கெண்ட் இருந்து நான் வீட்டுக்கு போயெல்லாம் முடிவு பண்ணிட்டேன், நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லி அவர் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணிடுறாங்க. எங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்கன்னா, சஹர்சாக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தான் இவங்க ஒரு ரோட் ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. பாட்னாலேருந்து காலையில் 4 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா ஒரு 10 மணி போல் அங்கே போயிடுவோம். ஃபுல் டே அங்கே நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணலாம், சுற்றி பார்க்கலாம், எல்லாம் முடிச்சுட்டு நைட் அங்கேருந்து கிளம்பினோன்னா மறுநாள் காலையில் இங்கே வந்துடலாம்டா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு ராபினும் ஒத்துக்கிறாரு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. பிளான் படி காலையில் 4 மணிக்கு அவங்க வண்டியில் வந்து கிளம்புறாங்க. அது யாரோட வண்டினா ரித்தேஷோட வண்டி. ரித்தேஷோட காரு ஸ்கார்பியோ. வண்டியை ஓட்டுறது ரித்தேஷ்க்கு பக்கத்தில் அனுப்பம் உட்காந்துருக்காரு. பின் சீட்டில் ரோஷன், தீபக், அத்துல் இவங்க 3 பேரும் இருக்காங்க. அதுக்கும் பின்னாடி லாஸ்ட்டாக தான் வந்து ராபின் உட்காந்துருக்காரு. வண்டி கிளம்பி போயிட்டுருக்கு. 4 மணின்றதுனால இன்னும் விடியவே இல்லை, சன்லைட்லாம் வரல, இருட்டாக இருக்குது. அந்த நேஷ்னல் ஹைவேயில் வண்டி வேகமாக போயிட்டுருக்கு. வண்டியோட ஹெட்லைட்டு தான் வெளிச்சம். லூப்பில் போட்ட மாதிரி வண்டி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சும்மா ஜாலியாக விளையாடலாம், பாட்டு பாடி விளையாண்டுட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பமும் தீபக்கும் அந்தாக்ஷரி மாதிரி விளையாடுறாங்க. அப்போ ரோஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு தூக்கம் வருதுடா, கண் அப்படியே கட்டுது, நான் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்திருக்கேன், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்னை எழுப்பி விடு அப்படின்னும் போது, நம்ம வெளியே வந்துட்டு ஜாலி பண்ணதா இல்லடா அவன் தூங்குறான்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ராபின் பின்னாடி உட்காந்து அப்படியே வெடிக்க பார்த்துட்டு இருக்காரு. சிரிக்கலாமா வேணாமா, என்னடா அது அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. அப்படியே வண்டி போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் ராபின் என்ன ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மெயின் ரோட்டில் ஒரு பையன் வந்து ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஒரு டீனேஜ் பையன், ஆரஞ்சு கலரில் டிஷர்ட் போட்டுட்டு ஹாஃப் பேண்ட் போட்டுட்டு ஒரு டீனேஜ் பையன் அங்கே நின்றுட்டுருக்கான். இது தூரத்தில் இருக்கும்போதே ராபின் வந்து பார்த்துடுறாரு. அந்த பையனும் ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு அப்படியே இந்த நடு ரோட்டுக்கு வரும்போது ராபின் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, ரித்தேஷ் தான் வண்டி விட்டுட்டுருக்காரு, அவன் பார்த்துருப்பான். ரித்தேஷும் அனுப்பமும் கதை பேசிட்டு தான் வண்டி விட்டுட்டுருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே வண்டி விட்டுறாங்க. இப்போ ராபின் நினச்சிக்கிறான்னா, இவங்க பேசினா கூட அவனுக்கு வண்டி விட்டுறவனுக்கு தெரியாது, அவன் கான்ஷியஸாக அப்படி தள்ளி போயிடுவான், இல்லை ஏதாவது கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவான், அந்த மாதிரி ராபின் நினச்சிக்கிறாரு. ஆனால் ரித்தேஷ் அப்படி பண்ணவே இல்லை. அவர் வேகமாக என்ன ஸ்பீடில் போகிறாரோ அதே ஸ்பீடில் தான் அப்படியே போயிட்டு அந்த பையனை போயிட்டு இடிச்சிடுறாரு. இடிக்கவும் ராபின் அப்படியே கத்துறாரு. என்னடா பின்னாடி உட்காந்துருக்க எனக்கே கண்ணு தெரியுது, முன்னாடி இருக்க அவனுங்களுக்கு கண்ணு தெரியல, கதை பேசிக்கிட்டே போய் ஒரு சின்ன பையனை அடிச்சு கொண்டுட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. கத்துனா அனுப்பம் வந்து திருப்பி கேட்குறாரு, டே என்ன ஆச்சுடா, ஏன்டா அப்படி கத்துற அப்படின்ட்டு. அப்போதான் ராபின் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணுறாரு. ஒரு பையனை இடிக்கிறாங்க, ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஒரு சத்தம் கேட்கும், ஒரு வண்டியில் ஒரு வைப்ரேஷன் தெரியும், ஒரு பர்சன் இடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. அந்த பையனுடைய பாடியில் ஊடுருவி போகிற மாதிரி அந்த கார் போயிடுச்சு. இதை பார்க்கும்போது ராபினுக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. அவர் பின்னாடி இருக்க அந்த கிளாஸ் வழியாக பார்த்தா அந்த பையன் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கான். இவங்க இடித்த பையன் அந்த நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு ராபின் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் உதட்டில் மட்டும் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல், நக்கலாக ஒரு ஸ்மைல் இருக்குது. ஆனால் முறைச்சி பார்க்குறான் ராபினை. அப்படியே பார்க்கும்போது 2 பேரும் கண் கொண்டு பார்க்குறாங்க. ஃபியூ செகண்ட்ஸில் அந்த பையன் அப்படியே காற்றுல கரைஞ்சி மறைஞ்சு போயிடுறான். ராபினுக்கு இதை பார்க்கவும் அப்படியே தொண்டையெல்லாம் அடைச்சி நெஞ்செல்லாம் அடைச்சி பாரமாயிருது. என்னடா இப்படி ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேச்சே வரல, திகச்சு போய் அப்படியே உட்காந்துருக்காரு. அனுப்பம் வந்து கேட்குறாரு, சத்தம் போடுறாரு, டே ஏன்டா சொல்லுடா, ஏன்டா அப்படி கத்துனேன்னு. இப்போ தூங்கிக்கிட்டு இருந்த ரோஷனும் வந்து முழிச்சுட்டு என்ன கேட்குறாருன்னா, அவருக்கு பின்னாடி தானே இருக்காரு ராபின், டி ஏன்டா அப்படி கத்துறீங்க எல்லாரும், இதுக்கட தூங்கவே விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அனுப்பம் சொல்கிறாரு, ரித்தேஷ் கிட்ட, நீ கொஞ்சமாக வண்டியை நிறுத்துடா, அவன் ஏன் கத்துறானே தெரில, என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னும் போது ராபின் வந்து அவசரமாக சொல்கிறாரு, வண்டியை மட்டும் நிறுத்திடாதீங்க, நான் வந்து கெட்ட கனவு கண்டுட்டேன், அதனால் அப்படி கத்திட்டேன் நான். ரோஷன் நீ தூங்குடா, சாரிடா உன்னை எழுப்பிட்டேன், நானும் தூங்கிட்டு இது தப்பான கெட்ட கனவு கண்டுட்டேன், வேற ஒன்றும் இல்லை, வண்டியை மட்டும் நிறுத்திடாத ரித்தேஷ், நீ வண்டியை ஓட்டுறா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி எல்லாம் வண்டி ஓட்டிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. இப்போ ராபினுக்கு தூக்கமாக மயக்கமானே தெரியல, கண்ணை ஏதோ சொக்கி வருது, கண்ணை முழிக்கவே முடியல, அப்படியே கண்ணை மூடி அந்த பின்னாடி சீட்டில் அப்படியே சாயிற மாதிரி சாயிறாரு. அப்போ யாரோ ராபினோட தோலை தட்டி எழுப்புற மாதிரி இருக்குது. தட்டுறாங்கன்னு தெரியுது, எழுப்புறாங்கன்னு தெரியுது, ஆனால் கண்ணை முழிக்க முடியல. ராபினுக்கு என்ன ஒரு ஃபீல் வருதுன்னா, யாரோ நம்மளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, யாரோ ஒரு நபர் நம்மளை முறைச்சி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ராபினுக்கு தெரியுது. ஆனால் அது யாருன்னு கண்ணை திறந்து பார்க்க முடியல, கண்ணை திறக்கவே முடியல. தோலை தட்டுறவங்களுக்கு ஒரு செகண்ட் தான் கண்ணை திறக்கிறாரு, திருப்பி கண்ணை மூடிடுறாரு. அந்த திறக்கிற நேரம் விஷன் கூட ரொம்ப கலங்கலாக இருக்குது, கிளியராக யாருன்னு தெரியல. ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான் ராபின் ரியலைஸ் பண்ணுறாரு,
அந்த ரோட்ல நின்னானே அந்த பையன், அவனோட ஆன்மா தான் கார்ல ராபினுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ராபின் அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்குன்றது. இவருக்கு தெரிஞ்சிருது ராபினுக்கு, இந்த பையன் தான், இந்த பையனோட ஆன்மா தான் வந்துருச்சு காருக்குள்ள ஏறி எனக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இருக்க, என்னை எழுப்ப பாக்குது, என்னை என்ன பண்ண பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. டேய் என்னடா வேணும் உனக்கு, ஏன்டா அப்படி பண்ற, எப்படா நீ இந்த காருக்குள்ள ஏறுன, ஏன்டா என்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அந்த சோல் வந்து எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கவே இல்லை. ராபினை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த பையன். பார்த்துக்கிட்டே கண்ணு வந்து முறைக்குது, மூஞ்செல்லாம் பார்த்தா சீரியஸா இருக்கு. ஆனா உதட்டுல மட்டும் ஒரு சிரிப்பு, அப்படியே நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். ஏன்டா அப்படி பண்ற, பதில் பேசுறா அப்படின்னு சொல்லும்போது பலார்னு ராபினுக்கு ஒரு அறை வருது. அந்த பையன் நல்லா ஓங்கி அடிச்சிடுறான். அந்த பையனோட ஆன்மா, அந்த ஆவி வந்து ராபின் அடிக்குது. ஒரு அடியோட நிறுத்தல, 2 கண்ணத்துலயும் பலார் பலார்னு அடி விழுது. ஏன்டா அப்படி என்ன அடிக்கிற, என்னை விட்டுறான்னு சொல்லி கத்துறாரு. அப்ப ஒரு வாய்ஸ் கேக்குது, என்னடா ரே கழுது எந்திரடா, என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னுட்டு. கண்ணை முழிச்சு பார்த்தா தான் தெரியுது முன்னாடி நிக்கிறது அனுப்பம். அப்போ ராபினுக்கு அப்பா நிம்மதி அப்படின்னு சொல்லி வருது. என்னன்னா இது நம்ம இவ்வளோ நேரம் கண்டதெல்லாம் கனவு, நம்மளை அடிச்சதெல்லாம் அனுப்பம் தான், நம்ம அப்படி தூங்கி இருந்திருக்கோம் போல இருக்கு, கண்ணை கூட முழிக்க முடியலையே அப்படின்னும் போது பார்த்தா நல்லா விடிஞ்சிருக்கு. ஒரு ரோட் சைட் தாபால வந்து அது அங்கே தான் பக்கத்தில் வண்டி போய் நிற்கிது. அப்போ அனுப்பம் வந்து இறங்கி நின்றுட்டு கேட்குறாரு ஃப்ரெண்டு கிட்ட, ராபின் கிட்ட, பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போகலான்டா, உனக்கு என்ன வேணும் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ன போது ராபின் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் மைண்ட் இல்லைடா, நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது எனக்கு டீயும் பிஸ்கட்டும் மட்டும் வாங்கிட்டு வாங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக்கில் இருந்து புக்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. இந்த ட்ரிப் போகலாம் அப்படின்ன போது அவர் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்காரு. மனசுக்காவது படிக்கிறோமோ இல்லையோ, ஃபெயில் ஆகிட்டோம், மனசுக்காவது ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புக் எடுத்து வச்சு படிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு. மற்ற 5 பேரும் சாப்பிட்றேன்னு சொல்லி போகிறாங்க. அதில் 3 பேர் வந்து நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ரித்தேஷும் அனுப்பமும் மட்டும் பாத்ரூம் போகலாம் அப்படின்ட்டு அந்த தாபா பக்கத்தில் ஒரு மரம் செடி காடு மாதிரி கிடக்க இடம், அந்த இடத்துக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ரித்தேஷ் வந்து திடீர்னு ஒரு மரத்தை பார்த்து சொல்கிறாரு, டேய் தம்பி கீழே விழுந்துற போகிற, இறங்கடா கீழே அப்படின்னு சொல்கிறாரு. அனுப்பமும் பார்க்குறாரு, என்னடா ரித்தேஷ் வந்து ஏதோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பம் பார்த்து, ஆமாண்டா என்னடா உனக்கு அங்கே என்னடா வேலை, கீழே இறங்கடா, கீழே விழுந்தா அடிபட்டுருண்டா, மெதுவாக இறங்கி வா, கீழே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அந்த பையன் வரவே மாட்டேங்கிறான். டே தம்பி நாங்கள் பேசுகிறது உனக்கு காதில் கேட்குதா இல்லையா, ஏன்டா அப்படியே இருக்கிற அப்படின்னா, இவங்க பேசுகிறதுக்கு அந்த பையன் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் கொடுக்கவே இல்லை. அவனோட ஃபேஸில் இருக்க எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் ஒன்றே ஒன்று தான், இவங்க 2 பேரையும் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கான். இவங்க கேட்குறாங்க, டே நாங்கள் பேசுகிறது உனக்கு கேட்குதா இல்லையா, என்னடா அப்படி நக்கலாக சிரிக்கிற முறைக்கிற அப்படின்னும் போது அந்த பையன் நல்லா சத்தமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க 2 பேரை பார்த்து சத்தமாக சிரிக்கிறான். இவன் என்னடா லூஸ் மாதிரி இவன் சிரிக்கிறானே, இவங்க 2 பேரும் பார்க்கும்போது இவங்க கண்ணு முன்னாடியே அந்த பையன் அப்படியே காத்தோட கரைஞ்சு மறைஞ்சு போயிடுறான். இதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் பதறி அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து காட்டுக்குள்ளேருந்து வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்து இந்த தாபாக்கு வந்து பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இல்லை. அங்கேருந்து ஓடி வந்து காருக்குள்ளே வந்து கார்கிட்ட வந்து நின்று டோர் ஓப்பன் பண்ணி இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து ராபின் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பையனா அப்படின்னு. என்னடா நீயும் அவனை பார்த்தியா, உனக்கும் அந்த பையனை தெரியுமா அப்படின்னவும் ராபின் சொல்கிறாரு, நானும் அந்த பையனை பார்த்தேன்டா அப்படின்னு. ராபின் பார்த்த அதே பையன், அந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட்டு ஹாஃப் பேண்ட் போட்ட அதே பையன் தான் இங்கே மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு இருந்திருக்கான். அனுப்பமும் ரித்தேஷும் இதே தான் சொல்கிறாங்க, ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டிருந்தான், ஒரு ஹாஃப் பேண்ட் போட்டிருந்தான், அந்த பையன் மரத்து மேலே இருந்தான்டா, அப்படியே மறைஞ்சு போயிட்டான், காணாமல் போயிட்டான் அப்படின்னு. ராபின் வந்து அந்த பையனா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாரே தவிர, அவர் ஏற்கனவே இந்த பையனை பார்த்தாரு, நம்ம ரோட்டில் வரும்போது ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி பார்த்து அந்த பையனோட ஆன்மா தான் அப்படிங்கிறத தான் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட அவர் ஷேர் பண்ணவே இல்லை இது வரைக்கும். ஏன்னா இவன் ஃபெயில் ஆகிட்ட மண்டை குழம்பிடுச்சு போல இருக்கு இவனுக்கு, அதனால பேயை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கதை சொல்லுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது வரைக்கும் ஷேர் பண்ணவே இல்லை. அதனால ரித்தேஷும் அனுப்பமும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல அந்த பையனை பார்த்தா அதே மாதிரி ராபினும் இங்கே தான் பார்த்துருப்பான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அதை சாதாரணமாக தான் நினச்சிக்கிறாங்க. ஆனால் ராபினுக்கு தான் தெரியும், எத்தனையோ கிலோமீட்டருக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காட்டின அந்த பையனோட ஆன்மா இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. இவங்கள ஃபாலோ பண்ணி இந்த ஆன்மா வருதுன்றது ராபினுக்கு ரொம்ப அப்படியே பயமாகுது, உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பகல் நேரம் இங்கே ஒரு ஆன்மாவை பார்த்தோம், அது மறைஞ்சிருச்சு அவ்வளோதான், அதை விட்டுருவோம், நம்மளாம் ஒன்றா தானே இருக்கோம், நம்மளை இந்த ஆன்மாவால் எதுவும் பண்ணிட முடியாது, நம்மளோட ஃபன்னை வந்து இந்த இன்சிடெண்ட்டை நினச்சிக்கிட்டு நம்ம இதை கெடுக்க வேண்டாம், நம்ம ட்ரிப்பு நம்ம ஃபன்னு ஜாலியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பேசும்போது கூட ராபினுக்கு அந்த உலகத்துலேயே அவர் இல்லை, ஏதோ ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த ஆன்மா நம்மளை ஃபாலோ பண்ணி வருது அப்படிங்கிறது ராபினுக்கு மட்டும்தான் புரியுது. இவர் மட்டும் ஏதோ பேரஞ்ச மாதிரி அப்படியே இருக்கார். மற்றவங்களும் நினச்சிக்கிறாங்கன்னா, இவர் ஃபெயில் ஆனதுனால இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இவங்க கொடுக்குறான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க பெருசாக இதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கவே இல்லை. இவங்க ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிவிட்டு
சஹர்சாவை ரீச் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு ஃபுல் டே நல்லா ஜாலியா ஃபன் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க. நைட் ஆயிருது. நைட் ஆகும்போது தான் இவங்க ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப டயர்டா இருக்கு. நம்மளால இனி கார் எடுத்துட்டு ஓட்டிக்கிட்டு போக முடியாது அப்படின்றதுனால, இன்னைக்கு நைட்டு மட்டும் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல வந்து ரூம் புக் பண்ணி தங்கிருவோம்டா. ஏன்னா தூங்காம வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இப்ப ராபின் என்ன சொல்றாருன்னா, "டேய் நாளைக்கு காலையில எனக்கு பாட்னால ஒரு வேலை இருக்கு. அதனால நம்ம நைட்டு தங்குனா கூட சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பிடலாம்டா" அப்படின்றாரு. மத்த ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க. நம்ம வந்தபோது இப்படி 4 மணிக்கு கிளம்பி இங்க 10 மணிக்கு வந்தோமோ, அதே மாரி இங்கேயும் 4 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு போயிடலாம்டா. உனக்கு பிரச்சனை இருக்காது. நீ உன் வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹோட்டல கண்டுபிடிச்சு, அங்க 2 ரூம் போடுறாங்க. 6 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு 3, 3 பேரா ரூம்ல தங்கலாம்னு சொல்லிட்டு 2 ரூம் போட்டு தங்கியிருக்காங்க. இதுல ஒரு ரூம்ல வந்து அனுபம், அதுல், ராபின் இவங்க 3 பேரும் ஒரு ரூமும், மத்த 3 பேரும் இன்னொரு ரூமும் எடுத்து தங்கியிருக்காங்க. அப்போ நல்ல இருட்டா இருக்கு. திடீர்னு ராபின் இருக்க ரூம வந்து ரூமோட டோர யாரோ தட்டுற மாரி சத்தம் கேட்குது. ராபின் எந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. பெட்ல எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா, தட்டுற சத்தம் கேட்குது. ஆனா, அனுப்பமும், அத்துலும் அவங்க காதுலயே கேட்காத மாதிரி நல்லா அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அவரு நெனச்சுக்கிறாரு, "என்னடா இப்படி கதவு தட்டுற சத்தம் கேட்குது, இவனுங்க காதுல கேட்கலையா? எந்திரிக்கவே மாட்டேன்றானுங்களே!" அப்படின்னு நெனச்சுட்டு, ஒரு பக்கத்து ரூம்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து தட்டுறாங்க போல இருக்கு. விடிஞ்சிருச்சு போல இருக்கு. அவங்க 4 மணிக்கு பிளான் பண்ண மாதிரி 4 மணி ஆயிருச்சு போல இருக்கு. நம்ம கிளம்புறதுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்றதுக்காக அவனுங்க வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சுக்கிட்டு, "ஏய் நான் வரேன்டா, வரேன்டா" அப்படின்ற அப்படியே தூக்க கலக்கத்துல அப்படியே இருக்காரு. அப்படியே தூக்க கலக்கத்துல எந்திரிச்சு, "சரி கதவ தொறப்போம். அப்படி தட்டிக்கிட்டே இருக்கிறானுங்களே" அப்படின்னு சொல்லி இவர் கதவ தொறக்கலாம் அப்படின்ட்டு கிட்ட போம்போது, இவருக்கு அப்படியே ரொம்ப ஒரு குளிர் மாதிரி ஒரு ஃபீல் வருது. உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து போற மாரி இருக்கு. ரொம்ப கூலா இருந்தா உடம்பு சிலிர்த்து போகும். இல்ல ஏதாவது ஒரு பயம், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாலும் உடம்பெல்லாம் சிலிர்க்கும். அந்த மாதிரி இவருக்கு உடம்பு சிலுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. கதவ தொறக்கலான்னு அவர் டோர் கிட்ட போம்போது, அந்த சத்தம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. கதவ தட்டுற சத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னடா கதவ தட்டுறது நின்னுடுச்சு. நம்மலாம் கனவு கண்டுட்டு இருக்கோமா அப்படின்னு நினைக்கும்போது, இப்ப இவங்க ரூமுக்கு உள்ளார இருந்து கதவ தட்டுற சத்தம் கேட்குது. சத்தம் எப்படி உள்ள இருந்து கேட்கும்? வெளியில தட்டுனா சரி ஒரு நியாயம் இருக்கு. உள்ள இருந்து யாரு என்னத்த தட்டுறாங்க? இங்க என்ன இருக்கு டோருன்னு சொல்லி சுத்தி பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த ரூம்ல இருக்க ஒரு கபோர்டுக்கு உள்ள இருந்து யாரோ தட்டுற மாரி சத்தம் கேட்குது. அந்த ரூம் ஃபுல்லா ஒரு மூன் லைட்டோட வெளிச்சம் மட்டும் தான். ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஜன்னல் வழியா வர நிலா வெளிச்சத்துல வர வெளிச்சம் மட்டும் தான் அந்த ரூம் ஃபுல்லா இருக்கு. இப்ப அவர அப்படியே உன்னிப்பா கூர்ந்து பார்க்குறாரு. எங்கருந்து அந்த சத்தம் வருது? அந்த கபோர்டு கிட்ட இருந்து தான் வருதுன்னு அவரு ரியலைஸ் பண்ணும்போது, ஒரு உருவம் கருப்பா. அந்த உருவத்த பார்த்தோனே இவருக்கு தெரிஞ்சிருது. இது அந்த பையனோட ஆன்மா தான் இங்க வந்து இந்த இந்த மாதிரி சத்தத்த எழுப்பிட்டு இருக்கு அப்படிங்கிறது ராபினுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா, ராபினோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அனுபம், அதுல் 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ரூம்குள்ள உட்காந்து சத்தம் போடுறது யாரு? அந்த பையனோட ஆன்மா தான்ங்கிறது ராபினுக்கு தெரியுது. இவரு அத தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த செகண்ட் என்ன ஆகுது, டோர வந்து வெளியில இருந்து யாரோ வேகமா தட்டுறாங்க. இவருக்கு ஹார்ட் பீட் அதிகமாயிருது. என்னடா இந்த பையனோட ஆன்மா இங்கேயே இருக்கு. வெளியில இருந்து யாரோ தட்டுறாங்களேன்னு சொல்லி பயந்துகிட்டு யாரு யாருன்னு சொல்லி கத்துறாரு. "டேய் நான் தான்டா ரித்தீஷ் தான்டா. சீக்கிரம் கதவு தொறடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. கதவு தொறன்றாரு. இவர் கதவு தொறக்குறாரு. இந்த சத்தத்துலலாம் வந்து அனுப்பமும், அத்துலும் எந்திரிச்சிடுறாங்க. எழுந்திரிச்சு லைட்ட போட்டு பார்க்குறாங்க. லைட்ட போட்டா வெளியில அந்த பக்கத்து ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த 3 பேருமே பேயறிஞ்ச மாரி வந்து இங்க நிக்கிறாங்க. என்னடான்னு சொல்லி கேட்டா, ரித்தீஷ் என்ன சொல்றாருன்னா, "டேய் நம்ம அந்த மரத்துக்கிட்ட பார்த்தோமேடா அந்த பையன், அவன் வந்து நம்ம எங்க ரூம்குள்ளேயே வந்துட்டான்டா. நான் அவன திருப்பி பார்த்தேன்டா" அப்படின்னு. அப்ப ராபின் கேட்குறாரு, "எந்த பையன்? அந்த பையனா?" அப்படின்னா, "ஆமா அவனே தான். நான் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வந்துச்சு. ஏன் முழிப்பு வந்துச்சுன்னே தெரியல. கண்ண முழிச்சு பார்க்கும்போது, அந்த பையனோட ஆன்மா வந்து எங்க கட்டிலோட ஓரத்துல உட்காந்துக்கிட்டு எங்களையே முறைச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த பையனோட கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டா இருக்குது. அப்படியே கருப்பு உருவமா, அவன் பார்க்கறதுக்கே ஆக்ரோஷமா, விகாரமா இருக்கான்டா. எங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சுடா. பயந்துகிட்டு இந்த ரூமுக்கு ஓடி வந்துட்டோம்டா" அப்படின்னும்போது, அனுபம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு சொல்றாரு, "டேய் பயப்படாதீங்கடா. நம்ம இப்பவே இந்த ரூம விட்டு காலி பண்ணி போயிடலாம்டா. அந்த ஆன்மா வந்து நம்மள பின்னாடி தொடர்ந்து வருதுன்றது தெரிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்திலேயே அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு கீழ இறங்கி போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட்ட வந்து எழுப்பி பில்ல பே பண்ணிட்டு அந்த ஹோட்டல் விட்டு ஓடியே போயிட்டாங்க அவங்க. கார்ல ஏறி கிளம்பிட்டாங்க. அவங்க கார்ல வந்துகிட்டே இருக்கும்போது, தீபக் என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஏன் அந்த பையனோட ஆவி நம்மள ஃபாலோ பண்ணுது. இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ் வந்து நமக்கு தேவடா. நம்மளால இத ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. அந்த ஆன்மா வந்து சாதாரண ஆன்மாவா இருந்துச்சுன்னா, அந்த தாபாலயே அது அப்படியே மறைஞ்சு போன போதே விட்டுட்டு போயிருந்திருக்கணும். அது அப்படி பண்ணல. நம்மள ஃபாலோ பண்ணி வருது" அப்படின்னு தீபக் சொல்றாரு.
இப்ப அனுபவம் என்ன கேட்குறாருன்னா, "டேய் அந்த மாரி நமக்கு யாரடா தெரியும்? நம்ம யார்கிட்டடா போய் கான்டாக்ட் பண்ணும்போது" தீபக் என்ன சொல்றாருன்னா, "நான் ஆல்ரெடி வந்து மெயில் பண்ணியிருக்கேன். கௌரவ் திவாரின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். அவருக்கு வந்து நான் மெயில் பண்ணிட்டேன்டா. அவரோட ஹெல்ப் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, நம்ம இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளிய வந்துரலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கொஞ்ச நேரத்தில என்ன ஆகுது, ஒரு தாபா ஒண்ணு ரோட் சைடு இருக்கு. அங்க போய் அவங்க நிறுத்தி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது. அதனால நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் 6 பேருமே போயிட்டு அங்க அந்த தாபால வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது ஒருத்தவங்க ஒரு வார்த்தை கூட பேசிக்கவே இல்ல. ஏன்னா, இந்த அமானுஷ்யம், இந்த பேய், இந்த ஸ்பிரிட் அந்த பையன பத்தி பேசினா, இன்னும் மனசுக்குள்ள பயம் தான் வரும். ஏன்னா, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. இத பத்தி பேசி நம்ம பயத்த இன்னும் வளர்த்துக்கிறதுக்கு, நம்ம சைலன்ட்டா சாப்பிட்டுட்டு, இதுலருந்து எப்படி தப்பிக்கலான்ற ஸ்டெப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வர நேரத்துல அந்த பில் கவுண்டர் கிட்ட வந்து நிக்கும்போது, ஒரு ஆளு வந்து பதறிக்கிட்டு ஓடி வராரு. வேகமா தல தெறிக்க ஓடி வராரு இந்த தாபாவ நோக்கி. பில்லிங் கவுண்டர்ல உட்காந்துருக்க தாபா ஓனர் வந்து கேட்குறாரு, "என்னப்பா என்னாச்சு? ஏன் இப்படி பதறிக்கிட்டு ஓடி வரான்னு?" அதே நேரத்துல அந்த உள்ள சாப்பிட்டுட்டு இருந்தவங்கலாம் கூட கொஞ்சம் பேர் எந்திரிச்சு வந்துட்டாங்க. "என்னாச்சுன்னு தெரியலையே, இந்த ஆளு ஏன் இவ்ளோ அவசரமா ஓடி வரான்?" அப்படின்னு சொல்லி எல்லாம் சுத்தி நின்னு வேடிக்கை பார்க்குறாங்க. அப்ப அந்த ஓடி வந்த ஆளு என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து ஒரு ட்ரக் டிரைவரு. நான் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்துட்டே இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு பையன் வந்து என்னோட வண்டிக்கு முன்னாடி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். வண்டி வந்து அந்த பையன் மேல ஏறிருச்சு. அவன் இறந்து போயிட்டான். நான் சரி ஐயய்யோ! இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி கீழ இறங்கி வந்து பார்த்தா, அங்க அந்த பையனோட பாடியே இல்ல. ஆனா எனக்கு நல்லா தெரியும் என்னோட வண்டி வந்து அந்த பையன இடிச்சுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால தான் நான் பதறிக்கிட்டு இங்க ஓடி வந்தேன்னும்போது, அந்த தாபா ஓனர் என்ன சொல்றாருன்னா, "என்னப்பா அந்த பையன் என்ன ஆரஞ்சு கலர்ல டீ ஷர்ட் போட்டுட்டு, ஹாஃப் பேண்ட் போட்டுட்டு இருந்தானா? அந்த பையனையா நீங்க சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. இப்ப அந்த ட்ரக் டிரைவர் சொல்றாரு, "ஆமா அதே பையன் தான். ஆரஞ்சு கலர்ல தான் ட்ரெஸ் போட்டிருந்தான். ஒரு டீனேஜ் பையன் மாரி இருந்தான். ஒரு 15 வயசு, 16 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு." அப்படின்னும்போது, அந்த தாபா ஓனர் என்ன சொல்றாருன்னா, "அது பையனே கிடையாது. அந்த ஆன்மா வந்து ரொம்ப வருஷமா இங்க தான் சுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி ரோட்டு முன்னாடி வந்து பயமுறுத்திட்டு போகும்." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ராபின் வந்து கேட்குறாரு. அந்த தாபா ஓனர்கிட்ட கேட்குறாரு, "என்னாச்சு அந்த பையனுக்கு? அந்த பையனோட ஆன்மா எப்படி இங்க வந்துச்சு? ஆக்சிடென்ட் ஆயி செத்து போயிட்டானா?" அப்படின்னா, "அது எப்படி அவன் செத்து போனான்னு தெரியலப்பா. சில பேர் வந்து அவங்க ஆக்சிடென்ட்ல செத்துட்டான்றாங்க. சில பேர் வந்து அவன் வேணும்னே சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி முன்னாடி வந்து விழுந்து இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. சில பேர் அவன கொன்னு இங்க கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்கன்றாங்க. எது எப்படியோ ஆனா அந்த பையனோட ஆன்மா இங்க தான் சுத்திட்டு இருக்கு. அதோட பிரசன்ஸ் இந்த மாதிரி நெறைய பேர்கிட்ட அத வெளிப்படுத்திட்டே இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரக் டிரைவர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, "இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. நீ இந்த ரோட்லயே கொஞ்சம் தூரம் போன அப்படின்னா, அங்க ஒரு காளி கோயில் ஒண்ணு வரும். ஒரு அம்மன் கோயிலு. அந்த கோயிலுக்கு போயிட்டு, நீ சாமி கும்பிட்டு பிரேயர் பண்ணிட்டு, நீ மறுவேள பாரு. இல்ல அப்படின்னா, அந்த பையனோட ஆன்மா உங்கள அப்படியே தொடர்ந்துகிட்டே தான் வரும். நீ எங்க போனாலும் அது உன்னைய தொடர்ந்து வரும்." அப்படின்றாரு. இத கேட்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. ஐய்யயோ! அதனால தான் அந்த பையன் நம்மள தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிறாங்க. ஆனா, திருப்பி அந்த ரோட்டு வழியா போறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பயம். திருப்பி இந்த ரோட்டு பக்கம் வந்துரவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க கார் எடுத்துக்கிட்டு பாட்னாவுக்கே வந்துடுறாங்க. பாட்னாவுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா, இவங்க லைஃப்ல அமானுஷ்யமா எதுவும் நடக்கல. அதனால இவங்க என்ன நினச்சுக்கிறாங்கன்னா, "அப்பா அந்த பையன் தொலைஞ்சுட்டான்ப்பா. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்ற மாரி நார்மலா போயிட்டுருக்கு. இப்ப இந்த ரூம்ல இருக்க 5 பேருக்கும் போஸ்டிங் எங்க போடுறாங்களோ, அந்த ஊருக்கு அவங்க கிளம்பி போயிருவாங்க. ராபின் மட்டும் தான் அந்த ரூம்ல வந்து புதுசா யாராச்சும் ஜாயின் பண்ணாங்க. அந்த ரூம்ல இருக்கணும். புது ஃப்ரெண்ட்ஸ் கூட இனி இருக்கணும். ராபினும் வந்து தன்னோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. பக்கத்துல இருக்க லைப்ரரிக்கு போறது, கோச்சிங் சென்டர்ல திருப்பி ஜாயின் பண்ணி அவர் படிச்சுட்ருக்காரு. இப்படியே போயிட்டுருக்கும்போது, அந்த 6 பேருக்குமே ஒரு ஃபீல் வருது. இந்த ரூம்ல நம்மள தவிர வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு ப்ரெசன்ஸை இவங்க 6 பேராலயுமே ஃபீல் பண்ண முடியுது. விசிபிளா கண்ணுக்கு பார்த்தா எதுவும் தெரியல. ஆனா, பெரிஃபரல் விஷன்ல யாரோ மூவ் ஆகுறது, நடக்கிறது, யாரோ இருக்கிற மாதிரி இவங்க பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. நம்ம நேரா பார்த்தா கூட சைடு விஷன்ல யாராச்சும் இருக்கிற மாரி தெரியும். இன்டைரக்ட் விஷன்ல யாரோ இருக்க மாரி தெரியும். திரும்பி பார்க்குறாங்க. ஆனா, அங்க யாருமே இல்ல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ராபினும் தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு முழிப்பு வருது. கண்ண முழிச்சு பார்த்தா, அந்த பையனோட ஆன்மா காத்துல அப்படியே மிதந்துட்டு இருக்கு. இவருக்கு மேல அப்படியே லெவிட்டேட் ஆகி, ராபின பார்த்து அப்படியே முறைக்குது. கண்ணெல்லாம் ரெட் கலர்ல இருக்கு. முகமே அப்படியே ஆக்ரோஷமா கோபத்துல அப்படியே ராபின பார்த்து முறைக்குது. இப்ப ராபினுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் அடைக்கிற மாரி இருக்கு. அசையவே முடியல, கத்தவே முடியல. தான் பக்கத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறதே தெரியல. இவர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. இவரால அந்த சூழ்நிலையிலேருந்து வெளிவரவே முடியல. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த உருவம் அப்படியே காத்தோட கரைஞ்சு மறைஞ்சு போயிருது.
இந்த இன்சிடென்ட் நடந்த மறுநாள் அன்னைக்கு சாயங்காலம் தீபக்கு கௌரவ் கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஃபோன் வரும்போது தீபக் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஸ்பீக்கரில் தான் சார் போட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து தான் சேர்ந்து தான் பேசுகிறோம். எங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் தான் இவங்களுக்கு நடந்த எல்லா இன்சிடெண்ட்டை பற்றியும் கௌரவ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. அதெல்லாம் கௌரவ் கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பையனோட ஆன்மா வந்து உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துருச்சு. அது உங்ககிட்ட எதையோ சொல்லணும்னு விரும்புது. அதனால் நீங்கள் அதுக்கிட்ட கேட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு அந்த பையனோட ஆன்மா உங்களை ஹார்ம் பண்ண வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் அந்த பையனோட ஆன்மாவை காண்டாக்ட் பண்ணி அது என்ன தான் சொல்லணும்னு நினைக்குது, அது ஏன் உங்களை ஃபாலோ பண்ணி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க அப்படின்னு கௌரவ் சொல்கிறாரு. அது கூடவே என்னென்னு சொல்கிறாருன்னா, நான் பொதுவாக என்னோட கிளைண்ட்ஸ் யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு அட்வைஸை வந்து நான் கொடுக்க மாட்டேன். ஸ்பிரிட்டை வந்து நீங்களே காண்டாக்ட் பண்ணி பேசுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் உங்களோட இன்சிடென்ட்ஸை கேட்கும்போது இதுதான் ஒரு கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பசங்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி பேயை நாங்கள் எப்படி கூப்பிடுவோம், எங்களுக்கு அப்படின்னா நாங்கள் இது வரைக்கும் கூப்பிட்டெல்லாம் அந்த பையன் வரவே இல்லை, அவனாக தான் வந்தது, எங்களுக்கு இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கௌரவ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பையனோட ஆன்மாவை எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன மாதிரி கேள்வி கேட்கணும், எப்படி கேட்கணும், அந்த ப்ரொசீஜர்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதன்படி ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஸ்பிரிட் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. இப்போ கௌரவ் என்ன மெத்தடை வந்து சொல்லித்தராருன்னா, அந்த வீஜா போர்ட் மெத்தட் தான் சொல்லி இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இந்த ஃப்ரெண்ட்ஸ் 6 பேருக்கும் சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்குது, நான் சென்னை போயிட்டுருக்கேன், நான் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறம் அனுபவம்க்கு வந்து கோவமாக வருது. டேய், இந்த வேலை இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுடா, இந்த ஆள் சொல்கிறபடிலாம் என்னால் நடக்க முடியாது, நான் இந்த விளையாட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிடுறாரு அனுபம். இப்போ ரித்தேஷ் என்ன சொல்கிறாருன்னா, டேய் நம்ம இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாதுடா, கடைசியாக இந்த ஒரு ஆப்ஷன் தான் நம்ம பண்ணி பார்த்துருவோமே அப்படின்றாங்க. அங்கே இருந்த மெஜாரிட்டி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுனால வேறு வழியே இல்லாமல் அனுபவமும் சரி பண்ணலான்னு ஒத்துக்கிறாரு. இப்போ அந்த வீஜா போர்டை வந்து உருவாக்குறது தீபக் தான். ஒரு ப்ரௌன் போர்டு எடுத்து கௌரவ் சொன்னபடி ஏபிசிடி எஸ் நோ அந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதி ஒரு வீஜா போர்டை ரெடி பண்ணி வச்சிடுறாரு. ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு அவங்க ரூமில் உட்காந்து கேண்டில்லாம் ஏற்றி வச்சு அந்த 6 பேருமே அந்த விஜா போர்டை சுற்றி உட்காந்து அந்த ஸ்பிரிட்டை வந்து காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கவே மாட்டேங்குது, பதிலே இல்லை. நேரம் போக போக அனுப்பமுக்கு அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது. போங்கூட அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, அந்த ஆள் நல்லா ஏமாத்துறான் நம்மளை, அந்த பேய் அது இஷ்டமாக தான் வருது, நம்ம கூப்பிட்டா அது வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீஜா போர்டை எடுத்து அதை கசக்கி ஒரு மூலையில் தூக்கி வீசிடுறாரு கோவத்தில். ராபின்க்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்டா அனுப்பம் நீ இப்படி பண்ணுற, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ பண்ணாத, நாங்களாச்சும் பண்ணுவோம்ல, இந்த ஆவிக்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு தீரணுடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, அது என்னையை தாண்டா டார்கெட் பண்ணி வருது, உனக்கு என்னடா தெரியும், நீ எனக்கு அந்த கசக்கி போட்டதை எனக்கு இப்போவே எடுத்துக்கூடுறா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்போ அந்த ரூம் பூரா தேடி பார்க்குறாங்க, அந்த பேப்பரை காணவே காணோம், அந்த வீஜா போர்டை காணவே காணோம். அனுப்பம் நீ இங்கே தானடா தூக்கி போட்டேன், எங்கே அப்புறம் அது காணா போச்சு, வேற எங்கடா போட்டேன்னு எல்லாம் ரூமையும் அலசி பார்க்குறாங்க, அது காணவே காணோம். அந்த நேரத்தில் இவங்க ரூமோட டோரை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அது தட்டுற மாதிரியும் கேட்கல, அந்த டோர்கிட்ட இருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அப்போ அதுல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஃபுட் டெலிவரி கைடா, அவர் சொன்னார்ல சாப்பாடு எடுத்துகிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு, அவர் தான் வந்திருக்காரு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல் சொல்லிக்கிட்டு கதவை திறக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு கதவையும் திறந்துடுறாரு. ஆல்ரெடி இவங்க இந்த ரூம்குள்ளார வீஜா போர்டு விளையாடுறேன்னு சொல்லி கேண்டில் லைட்டை தான் ஏற்றி வச்சுருக்காங்க, இருட்டாக தான் இருக்குது. ரூமுக்கு வெளியில் இருக்க அந்த காரிடரில் இருக்க லைட்டு தான் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. டோரை ஓப்பன் பண்ணால் அந்த லைட் அப்படியே ஃப்ளிக்கர் ஆகுது. அங்கே நிற்கிறது யாருன்னா அந்த பையனோட ஆன்மா. கையில் அந்த வீஜா போர்டு பேப்பரை அதை வச்சுட்டு வெளியில் அதை நின்றுட்டுருக்கு. முகத்தில் அவ்வளோ ஒரு கோவம், ஒரு ஆத்திரம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்கிது. பையனோட ஆன்மாவை பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸால் ஒரு அடி கூட நகரவே முடியல. இவங்க 6 பேரையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்ச மாதிரி இவங்க 6 பேருமே இந்த ரூம்குள்ளே நிற்கிறாங்க. அந்த பையனோட ஆன்மா அந்த டோருக்கு வெளியில் அந்த பேப்பர் கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கு. ஆனால் ஒரு வார்த்தை பேசலை, கண்ணை எமைக்கலை, கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது.
அந்த பையனோட ஆன்மா அந்த ஸ்பிரிட்டோட கண்ணுலேருந்து கண்ணீராக வழியுது. இது எல்லாத்தையும் இவங்க பார்க்குறாங்க. இவங்க 6 பேருக்கும் ஏன் இப்படி நடக்குதுன்னே புரியல. நம்மக்கிட்ட வந்து பேசாமல் வீஜா போர்டை வச்சு அது கூட காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அப்போ வந்து எதுவும் பேசாமல் இப்போ வந்து நின்றுக்கிட்டு அது அழுதுகிட்டே நிற்கிது. இது ஏன் இப்படி நிற்கிது? நம்மளால் ஏன் நகரவே முடியல? நம்மளால் ஏன் கத்த முடியல? நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை ஒரு சங்கிலியில் போட்டு வச்ச மாதிரி நம்மளை ட்ராப் பண்ணி இங்கே வச்சிருச்சேன்னு சொல்லி இவங்க 6 பேரும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அழுதுகிட்டே இருந்த அந்த பையனோட ஆன்மா அப்படி காத்துல மறைஞ்சு போயிருது. அது மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த 6 பேரால நகரவே முடியுது. பதறி அடிச்சுக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வந்து படியில இறங்கி அவங்க கீழேயே வந்துட்டாங்க. திருப்பி இந்த நைட்டு நம்ம அந்த ரூமுக்கு போகிறதா யாருக்கும் தைரியமே இல்லைப்பா, விடிஞ்சதுக்கப்புறம் ரூமுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஐயோ, விடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷனே இல்லையா, சரி நம்ம அந்த கௌரவுக்கே வேணால் திருப்பி ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப வந்து ராபின் கிட்ட ஃபோன் கொடுக்குறாரு. டே நீ இப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறா, என்னப்பா என்ன சொல்கிறாருன்னு கேளுடா அப்படின்னு சொல்லும்போது ராபின் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணோடனே கௌரவ் எடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நானே உங்களோட கேஸை பற்றி நினச்சிட்டே இருந்தேன், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், நீங்களே கால் பண்ணிட்டீங்க. அந்த தாபா ஓனர் வந்து உங்களை அங்கே இருக்க கோயிலுக்கு போக சொன்னார்ல, ஒரு தேவி டெம்பிள் இருக்குது அங்கே போ அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, நீங்கள் ஏன் அந்த கோயிலுக்கு போகவே இல்லை? நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, ஏன்னா நான் என்னோடய சோர்ஸ் கிட்டலாம் நான் விசாரித்து பார்த்தேன். அந்த ரோட் சைடு வந்து நிறைய ஆன்மாக்கள் சுற்றிட்டு இருக்கு. ஆன்மாவில் அது வந்து ஃபேமஸாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அது பிடிக்கணும்னு நினச்சா அது பிடிச்சிரும். அதனால் நீங்கள் அந்த தேவி கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ் சொல்கிறாரு. ராபினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் காரில் வந்து கிளம்பிடுறாங்க. கோயிலுக்கு போகணும்னு சொல்லி அந்த தாபா ஓனர் சொன்னார். அதே மாதிரி கௌரவும் சொல்கிறாரு, நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு வந்து கிளம்புறாங்க. காரில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு அன்யூஷுவல் திங்கை நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த வழி போகிற வழியெல்லாம் பனி வந்து அவ்வளோ பனி கொட்டுற மாதிரி வெள்ளையாக இருக்குது. ஃபுல்லாக வழியே தெரியல, அந்த அளவுக்கு பனியாக இருக்குது. ஆனால் அது வந்து வின்டர் சீசன் கிடையாது, இது வின்டரே கிடையாது. ஆனால் எங்கேருந்து இப்படி வெள்ளையாக பனி வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, அவங்களோட ஃபோனில் யாருடைய ஃபோன்லேயுமே நெட்வொர்க்கே இல்லை. இதுவும் உங்களுக்கு அன்யூஷுவலாக இருக்குது. ஒருவேளை அந்த ஆன்மா வந்து நம்மளை கோயிலுக்கு போகிறத வந்து தடுக்குது போல இருக்குது. அந்த ஆன்மா நம்ம கூடயே இருக்குதுன்னு நினைக்குதா, நம்மளை ஏன் தடுக்குது, நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு விரும்புதா, இல்லை நம்ம 6 பேர்லேருந்து ஏதாவது ஒரு பர்சனை வந்து பொசஸ் பண்ணலான்னு அது ட்ரை பண்ணதா, ஏன் நம்மளை அப்படி தடுக்குது, இந்த தடங்கள்லாம் ஏன் வருது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. எது எப்படியோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த 6 பேரையும் அந்த பையனோட ஆன்மா பயமுறுத்தவே இல்லை, பின்தொடரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பையனோட ஆன்மாவால் அந்த 6 பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை.